வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்க எம்ஆர்எஸ் ஸ்விங் மிஷினில் தாங்க இருக்கோம். சென்னையில் அப்புறம் அவுட் ஆஃப் சிட்டியில் எங்கே யாரை கேட்டாலும் எம்ஆர்எஸ் பேர் நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்க இந்த ஃபீல்டில் 40 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லா மிஷினுமே அவைலபிள் இருக்குங்க. பேசிக் மிஷின்லேருந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்விங் மிஷின் வரைக்கும் எல்லா மிஷினுமே புதுசு பழசு எல்லாமே கிடைக்கும். பழசுக்கு வாரண்டியோட கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி இங்கே இருக்க சின்ன வியாபாரிங்க இல்லை பெரிய வியாபாரிங்க கடைக்காரங்க இவங்கெல்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் அவங்க இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புது மிஷின்லாம் இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க. பழைய மிஷின் பார்த்தீங்கன்னா, இப்போது எங்களால் ரன் பண்ண முடியல, 100லேருந்து 1000 மிஷின் வச்சுருக்க கம்பெனிங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டேருந்து கம்மி ரேட்டில் வாங்கி நம்மளுக்கு நல்ல பொருளாக வாரண்டியோடு கொடுக்குறாங்க. 15-20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, பெரிய லிமிடெட் கம்பெனிங்க. அவங்க என்னென்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து மிஷின்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத மிஷின்ஸு, பார்ட்ஸ் கிடைக்காத மிஷின்ஸு அந்த மாதிரிலாம் ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து எம்ஆர்எஸ் எப்போவுமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாலேயே அந்த மிஷின் ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஒதுக்குறாங்க. இதை எடுத்து பார்ட்டிக்கு கொடுத்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு அந்த வேலையை வந்து இவங்க பண்ணவே மாட்டாங்க. இதையும் மார்க்கெட்டில் வந்து சரி பண்ணி பெயிண்ட் பண்ணி பார்ட்ஸ் மாட்டி விற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த வேலையை எம்ஆர்எஸ் இப்போ வரைக்குமே பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இந்த ஃபீல்டில் இவங்க 40 வருஷமாக நீடிச்சு இன்னைய வரைக்கும் மக்களுக்கு வந்து நல்ல வாரண்டியோட நல்ல ஒரு பொருளாக பார்ட்டிக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, நம்பிக்கையோடு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு இப்போ என்னென்ன புது மிஷின் இருக்குது, பழைய மிஷின் இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னென்ன ரேட்லேருந்து உங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்குது சார்? எங்ககிட்ட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் 2500 ரூபா 2000 ரூபாலேருந்து இருக்குது. அதுக்கும் மேலே வேணும்னா 3500. அதுலேயே மோட்டர்லாம் செட் பண்ணி கொடுத்தா ஒரு 4500 ரூபா. இதுக்கு 1 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு வாரண்ட்டி இல்லை, சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம். இது இந்த மிஷின் எல்லாம் நல்லாயிருக்கும். செகண்ட்ஸ் வாங்குறமே இதுக்கு வாரண்ட்டி எல்லாம் கொடுப்பீங்களா சார்? அதான் இருக்கும். இப்போ வாரண்டின்றது இந்த மாதிரி கொஞ்சம் இது ரொம்ப ஓடி ஓஞ்ச மிஷினு, ஆனால் ஓடும். இது வந்து வாரண்ட்டி தான் எனக்கு வேணும். செகண்ட் ஹேண்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் ஒரு 3500 ரூபாய் எடுத்தாங்கன்னா வாரண்டியோட கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ மிதிக்கிறதுக்கு கால் வலிக்குதுன்னுன்றாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு போர்ட்டபிள் மாரி வேணுன்றப்போ எடுக்கிற லைட் வெயிட்டில் கேட்குறாங்க. இப்படியே தான் இருக்கும். அப்படி சாதாரணமாக யாரும் தைக்க தெரியாதவங்க கூட இதில் வந்து தச்சுக்கலாம். இதில் வந்து சாதா தையலும் வரும், ஜிக்ஜாக் தையலும் வரும். இதில் என்னென்ன வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இது புது மிஷின் வாங்க போனால் 13,500 ரூபா. நாங்கள் செகண்ட் ஹேண்டில் வெறும் 5000 ரூபாய்க்கு தரோம். மிஷின்லாம் யூசேஜ் அவ்வளோ கிடையாது. எதனாலனா இதை முக்கால்வாசி இந்த பணக்கார பசங்க இந்த ஃபேஷன் டெக்னாலஜின்னு படிக்கிறாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஓட்டி இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து படிப்பு கொஞ்சம் டெவலப் ஆனவொன்னே இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் திரும்ப எங்ககிட்டயே வந்துடும். அதனால் வந்து மிஷின் யூசேஜ் இருக்காது, மிஷின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரேட்டும் கம்மி விலையில் கிடைக்கும். இது வேணால் நெட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. ரேட்டு வந்து 13,000 ரூபாய்க்கு மேலே காட்டும். சார் இப்போ இந்த மிஷின்லேயே புதுசு அவைலபிள் இருக்கா சார்? இருக்குது. உஷா, மெரிட் எல்லாம் புதுசே இருக்குது. புதுசே வாங்க போனீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபரு 7500 ரூபா மோட்டரோட. அதுவும் மெரிட் மோட்டரும் நாங்கள் கொடுக்குறோம். வெளியிலலாம் லட்சுமி மோட்ரு, பிரதர் மோட்ருன்னு அப்படி போடுவாங்க. ஆனால் நாங்கள் 2500 ரூபா மதிப்புள்ள மெரிட் மோட்டரை போட்டு இதை கொடுக்குறோம். 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அதுலேயே இன்னும் அம்பர்லா வேணும்னாலும் அதுவும் வச்சுருக்கோம். அப்புறம் அதுலேயே மெரிட் ஒர்க் மேடுன்னு கேட்பாங்க, அந்த மிஷினும் இருக்குது. எது வேணுமோ இங்கே வந்து எடுத்துக்கலாம். புதுசாக இருக்குது, செகண்ட்ஸும் இருக்குது. இல்லை அதுலேயே இன்னும் பட்ஜெட் எனக்கு கம்மியாக இன்னும் பிராண்டடில் போனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா எங்களுக்கு எம்ஆர்எஸ் ஜுக்கின்னு இருக்குது. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு புதுசே வெறும் 8500 ரூபா தான், 4 வருஷம் வாரண்ட்டி. இது எடுத்திங்கன்னா 9500 ரூபா. இதுவும் 2 வருஷம் வாரண்ட்டி. இது காலம் முழுக்க நல்லா ஓடும், ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. இதுக்கு ஒரு மோட்டர் வந்து ஆஃபரில் இதுவும் மெரிட் மோட்டரே போட்டு தரோம். ஒரு 1500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா மெரிட் மோட்டரே போட்டு கொடுத்துருவோம். ஆடி ஆஃபரில் போயிருக்கு. ஓகே சார். சார் உங்ககிட்ட இம்போர்ட் மிஷின்லாம் இருக்கா சார்? இம்போர்ட் மிஷினே இருக்குமா. இம்போர்ட் மிஷின் செகண்ட் ஹேண்டு வாங்க போனீங்கன்னா வெறும் 5500 ரூபா தான். அதுலேயே வாரண்டியாக வேணும்னு சொன்னாங்கன்னா 6500 ரூபா. அதுலேயே 7500 ரூபா. அப்படியே இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுலேயே சில பேர் கேட்பாங்க, எனக்கு பவர் சேவிங் வேணும், புது பலகை வேணும்னா அந்த என்ன கூட்டுறோமோ அதை பொறுத்து ரேட் ஏறும். ஆனால் மிஷின் வந்து குவாலிட்டியாக வாரண்டியோட கிடைக்கும். ஓகே சார். இப்போ சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களோட ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அந்த அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு. இப்போ போயிட்டு இதில் என்ன கட்சி ஒரு திக்கு மேடு ஏறிச்சுன்னா அந்த இடத்துலேயே குத்திக்கிட்டு நிற்கும். ஆனால் இப்போ இம்போர்ட் மிஷின்னா மோட்டரோட பவர் நல்லா இருந்தாலும் அழகாக அப்படி ஏறி இறங்கும். இதில் யாவது நம்ம மெரிக்கும் போது உங்களுக்கு ரிவேஸில் போகும், இதில் ரிவேஸில் போகாது. மிஷின் அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. அதனால் இப்போ வாங்குறவங்க வந்து டைரெக்டாகவே இம்போர்ட் மிஷினே வாங்கிட்டா வேலை தெரியாதவங்க கூட ஒரு 10 நிமிஷம் எனக்கு இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் கற்றே கொடுத்துருவோம். அவ்வளோ சீக்கிரம் வந்து இம்போர்ட் பவர் மிஷினை கற்றுக்க முடியும். பெடல்லன்னா ஒரு வாரம் போராட வேண்டியது இருக்கும் அந்த பெடல் கண்ட்ரோல் வரதுக்கோசம்.
சார் இப்போ இது வரைக்கும் நீங்கள் ரேட் சொல்லிட்டீங்களே சார். இல்லை அது வரல சொல்ல 7500 வரல சொல்லியிருக்கோம். சரிங்க சார். இப்போ இதுக்கப்புறம் இருக்க மிஷினு அப்புறம் இங்கெல்லாம் மிஷின் இருக்குது, இதோட ரேட்லாம் சொல்லவே இல்லையே சார். இதெல்லாம் புதுசு, இதுவும் பழசு தான். இந்த இதில் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நல்லா ரெக்ஸின் தைக்கிறவங்க, இப்போ பைய ஆர்டர்லாம் நிறைய இருக்குங்களா, அந்த ஹெவியாக தைக்கிறவங்க இது தைக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து இது ஜுக்கி கிடையாது, சிங்கர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாருக்கிட்டே ஜுக்கின்னு நினச்சி ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து 8500 இந்த மிஷினு. இதெல்லாம் வந்து பை தைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுலேயே ஜாக் இருக்குது, ஜாக்லேயே டைரக்ட் டிரைவ் இருக்குது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபா, இங்கே இருக்குங்களா அந்த சிறுபா பார்த்துங்க. இது புது பலகை போட்டிருக்கோம். மிஷின் தலையினவோ ஒன்று தான். புது பலகை போட்டதுனாலையும் இதுக்கு வந்து மோட்ரு பவர் சேவிங் போடுறதுனாலையும் இது ரேட்டு ஜாஸ்தி ஆகும். அதுலேயே சிறுபாலையும் இப்போ வர லேட்டஸ்ட் மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசேஜே கம்மி, ஒரு 6 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 12,000 ரூபாயிலேருந்து 13,500 ரூபாய்க்கு இது கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இப்போ இம்போர்ட் மிஷினில் புது மிஷின் என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இம்போர்ட் மிஷினில் முக்கியமாக மேஜராக வந்து ஜாக் பண்ணுறோம். ஜாக்கில் FI A to C இப்போ வருது பாருங்கள், அந்த மாடல் எல்லாமே வாரண்டியோட வச்சுருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டி. ரேட் வந்து 22 ரூபாயிலேருந்து இருக்குது. அது தவிர MRS ஜுக்கின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் உடைக்கும் இந்த மிஷினு. இந்த ஜாக்காவது அடிக்கடி மாடல் நம்பரை மாற்றுவாங்க. AA F3 F4 FI இப்போ F6 வரப்போகுது. அப்போ அது பார்ட்ஸ் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஜுக்கி டைப் மாடல்ன்றதுனால இது பார்ட்ஸ் கிடைக்கும். இது ஸ்டெப்லைசரோட 21,500, 2 வருஷம் வாரண்டி இருக்குது. சார் இப்போ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி சார்? அதை விட இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா. ஆன் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி இங்கே ஒரு சுவிட்ச் வந்துடும். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும். நீங்கள் மிஷினை எங்கே வேணாலும் வச்சுட்டு கட்சிக்கலாம். எங்கே வேணாலும் வச்சுட்டு கட்சிக்கலாம். இது சப்போஸ் ஜிக்ஜாக் வேணும்னா இதை திருப்பினீங்கன்னா ஜிக்ஜாக் மாரி வரும். நேர் தையல் வேணும்னா நேராக வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வேணுன்ற இடத்துல வச்சு இதை தைச்சிக்கலாம். கையில் மெரிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இங்கே கீழே காலில் வச்சுட்டு கூட தைக்கலாம். அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தையல் பற்றி தெரியாதவங்க கூட இது ஈஸியாக கற்றுக்கலாம். 4 டேபிள்னு சொல்லுவாங்க மிஷினை. இப்போ இந்த மிஷின் ஜான்சன் போரூரில் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருங்க. ஏதாவது டவுட் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மாட்டிக்கிட்டு மிஷின் இறக்கிட்டு போறீங்க. பில்லு அவர்கிட்ட கொடுத்துட்டு சைன் வாங்கிடுங்க. அடுத்து வந்து ஜாக் FI வந்து 2 மிஷின் தமிழ் அவங்க குன்றத்தூர் சரிங்களா, அது அவங்களுக்கு 2 ஜாக் இறக்கிட்டு அங்கேயே எனக்கு ஃபோட்டோ எடுத்து இறக்கிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பணும். அடுத்து குமார் வந்து அனகாபுத்தூர், அவர் வந்து இந்த போட்டர் மிஷின் 1, குரு போட்டர் ஓரலாக 1, ஒரு FI 1 சரிங்களா, அவருக்கு 2 இறக்கி கொடுத்துருங்க. அதுக்கும் பில் இருக்கு. மீதி எல்லாம் வந்து கோவூர்ல இறக்கணும். மீதி ஒரு 2 ஜாக்கு, ஒரு போர்ட்டபிள், இந்த வால்பேப்பர் எல்லாமே போட்டர் இது அமைச்சிருக்கேன் பாருங்க. அந்த லொகேஷனுக்கு போயிட்டு கோவூர்ல அவருக்கு இறக்கிட்டு அங்கிருந்து எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கிளம்பணும் சரிங்களா. எங்க கிட்ட வாங்குற மிஷினுக்கு டெலிவரி வந்து உங்களுக்கு போர்ட்டர்ல புக் பண்ணி கொடுத்துருவோம். அங்க வந்து நம்ம மெக்கானிக் அண்ணன் வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டிட்டு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்புவார். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிஷின் புக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் ஃபிட்டிங் அங்கே வந்து பண்ணனாலும் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு மனத்திருப்தியோடு வந்து பண்ணி கொடுப்பாங்க. எங்ககிட்ட எல்லா ஸ்பெஷல் மிஷின் இருக்குது. எக்ஸ்போர்ட் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா மிஷினுமே வச்சுருக்கோம். ஓவர்லாக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் ரேஞ்சிலேருந்து இருக்குது. 10,000 ரூபாயிலேருந்து அப்புறம் ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் புதுசாக இருந்தாலோ, மோட்ரு புதுசாக இருந்தாலோ, மிஷின் 3 மாதத்து மிஷினாக இருந்தாலோ அப்படியே பட்ஜெட் ஏறும். அதனால் எல்லா இதுலேயே வச்சுருக்கோம். கன்சாயே இருக்குது. 15,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு. ஃபேட் லாக் இருக்குது. 10,000 ரூபாயிலேருந்து ஃபேட் லாக்கு. காஜா பட்டன் வச்சுருக்கோம். பார்ட்டாக் வச்சுருக்கோம். அப்புறம் லெதர் மிஷின் வேணும் அப்படின்னாலும் சிங்கர் இருக்குது. அதுலேயே வாக்கிங் ஃபுட்டு. இது எந்த மிஷின்னாலும் ஒரே இடத்துல வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஜாக் எட்ஜி கட்டர், டபுள் நீடில், அப்புறம் இந்த மிஷின் பாருங்க காஜா பட்டன். அதுலேயே ஃப்ரெஷ்ஷாக பெட்டி பேக் வேணுனாலும் இருக்குது. நிறைய ஸ்டாக் வச்சுருக்கோம். எல்லா மாடல்லையும் இருக்குது. ஒன்று சேலாக அடுத்தது வந்து நாங்கள் எடுத்து இதை போடுவோம். ஆனால் ஸ்டாக் வந்து நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். பிகாசஸ் ஜப்பான்லேருந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். ஃபீட் ஆஃப் ஃபார்மே இருக்குது. 10,000 ரூபாயிலேருந்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் புல்லர் ஃபீட் ஆஃப் ஃபார்மு. இன்னும் நிறைய வச்சுக்கிறோம். 10,000 ரூபாயிலேருந்து 35,000 ரூபாயில் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்ட்டாக்கு, காஜா ஃபீட் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. சிங்கிள் டீல்லாம் நிறைய வந்திருக்கு. எலக்ட்ரானிக் பார்ட்டாக்கு மிஷின்ஸ்லாம் வந்து எட்ஜி கட்டரு நிறைய இருக்குது. டபுள் நீட்டிலும் நிறைய இருக்குது. செயின் லாக்கும் நிறைய இருக்குது. ஜிக்ஜாக் கேட்பாங்க, எலக்ட்ரானிக் ஜிக்ஜாக்கு இதுவும் இருக்குது. இதெல்லாம் சேல்ஸுக்கு போது ஒன்று மூணுது. சில பேர் மெரிட்டு கேட்குறாங்க. சில பேர் மெரிட்டிலேயே பெரிய தலை கேட்பாங்க. அப்புறம் உஷா கேட்குறாங்க. இதுமாரி நீங்கள் என்கிட்ட என்ன பிராண்டு கேட்டாலும் மிஷினு புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது. வேணுன்றவங்க தொடர்பு
மிஷின் ஏற்றிருக்கோம். இம்போர்ட் மிஷினு புது மிஷின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து யூஸ்டு மிஷினு பாருங்கள், எல்லாமே கலந்து ஏற்றிருக்கோம். மதுராந்தகத்தில் ஒரு ட்ரஸ்ட்டுக்காக மிஷின் போகுது. வண்டி இப்போ கிளம்ப போகுது.